வெந்து தணிந்தது காடு, கூலிக்கு வணக்கத்தை போடு. இப்ப வெளி மாநிலங்கள்ல கூலி படம் ரிலீஸ் ஆயிருச்சு. நல்லா சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. தலைவா ஐ லவ் யூ ரஜினி சார் எப்பவுமே சூப்பர் ஸ்டார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் படம் பார்க்கறதுக்காக வரல. ஒரு கனத்த இதயத்தோட தான் இன்னைக்கு நான் படம் பார்க்க வரல. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லா மாநிலத்திலையும் வியாபாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி தெலுங்குல நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்காங்க, கன்னடத்துல உபேந்திரா சார் நடிச்சிருக்காங்க, இந்தியில அமீர்கான் அவர்கள் நடிச்சிருக்காங்க, மலையாளத்துல மஞ்சுமல் பாய்ஸ் அவர் நடிச்சிருக்காங்க. நல்லா ஒரு குலுக்கல் சாங்குக்கு மோனிகா அவங்க வந்திருக்காங்க. ஆனால் இப்ப இவங்க எல்லாருமே ஒரு வியாபாரத்திற்காக இப்படி வெளி மாநிலங்கள நடிகர்கள் எல்லாரும் நடிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு பேன் இந்தியா ஸ்டாராக நம்ம லெஜண்ட் சரவணா அவர்களை இந்த படத்துல ஏன் நடிக்க வைக்கல? மிஸ்டர் இருவா லோகேஷ் கனகராஜ் சார், உங்கள்கிட்ட நான் தாழ்மையோட கேட்கிறேன். இன்னைக்கு பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் திரு லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல ஏன் நடிக்க வைக்கல? அவரோட முதல் படமே பேன் இந்தியா படமாக தான் வந்தது லெஜண்ட். அப்படி பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல ஏன் நீங்க நடிக்க வைக்கல? நீங்க வெளி மாநிலத்தில் உள்ள இந்தி நடிகரையும் தெலுங்கு நடிகரையும் மலையாள நடிகரையும் நடிக்க வச்சிருக்க நீங்க ஒரு தமிழனாக இருக்கும் லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களை ஏன் நடிக்க வைக்கல? அவருக்கு ஸ்டைல் இல்லையா? அழகு இல்லையா? அவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்திருப்பீங்கல்ல, அவரோட நடிப்பு எப்படி இருந்தது? அவரோட ஸ்டைல் எப்படி இருந்தது? அவரோட ஃபைட் எப்படி இருந்தது? இவரோட டான்ஸ் எப்படி இருந்தது? அதனால தமிழன் என்று சும்மா வாயால மட்டும் சொன்னா பத்தாது. லோகேஷ் கனகராஜ் சார், இந்த மாதிரி பேன் இந்தியா ஸ்டார் தமிழன் அவர்களை நீங்க பெருமைப்படுத்தக்கூடிய இந்த கூலி படத்துல ஏன் நீங்க பயன்படுத்தல? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்ன மாதிரி வேர்ல்டு ஸ்டாரை பயன்படுத்தாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பேன் இந்தியா ஸ்டார் லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல நீங்க நடிக்க வைக்காதது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி வெளி மாநிலத்திலிருந்து தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயவு செய்து எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, தமிழன் என்று சும்மா வாய் வார்த்தையாக சொல்லாமல் தமிழனுக்கு வாய்ப்பு கொடுங்க, சரிங்களா? ரசிகர்கள் எல்லாரும் கேக்குறாங்க, சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும். முதல்ல தம்பி ஆமா ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போதே தயவு செஞ்சு லோகேஷ் கனகராஜ் சார், இந்த மாதிரி பேன் இந்தியா ஸ்டார் அவர்களை உங்களுடைய படத்துல நீங்க பயன்படுத்தி வேர்ல்டு லெவல்ல இந்த படம் ஏற்கனவே மிகப்பெரிய ஹிட் நியூஸ் வந்துருச்சு. வெந்து தணிந்தது காடு, கூலிக்கு வணக்கத்தை போடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.